ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் அன்றாட வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை நாம் எண்ணி எடுக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் நமக்குள் கடலிலே அலைகள் பாய்வது போன்று மோதி மோதி அதன் வழியிலே நினைவிருக்கும் பொழுது நாம் செயல்பட்டாலும் அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்வது போன்று பகலிலே இயங்கிய அந்த நினைவலைகள், உணர்வலைகள் இரவிலும் அது எவ்வாறு செயல்படுகின்றது, சில நேரங்களில் கனவுகளாக அது எவ்வாறு இயக்குகின்றது, ஆக பகலில் செயல்படுவது போன்று இரவிலும் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்ற உணர்வோடு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஈஸ்வரப்பட்டதிலே உணர்த்துகின்றார்கள். என்றால் நம்முடைய எண்ணங்களை திசை திருப்பிடவும் இந்த உலகில் பல வழிகள், பல நிலையில் கொண்டு அலைகள் மோதுவது போன்று மோதத்தான் செய்யும். நாம் தான் அந்த அலைகளிலிருந்து மீண்டிட நம் எண்ணத்தை ஓம் ஓம் என்ற ஜபத்துடனே சுழல வைத்து நம் ஆத்மாவையே, நம் உயிராத்மாவையே ஓம் என்ற ஜபத்துடன் சுழல விட வேண்டும் என்று சொல்லுகின்றார். காலையில் இருந்து இரவு உறங்கும் வரை நம் எண்ணத்துடன் பல செயல்கள் மோதுகின்றன. நம்மை பல நிலைகளுக்கு ஆளாக்குகிறது என்பது மட்டுமல்ல, பகலில் செயல்பட்ட நினைவுகள், அதனுடைய தொடர்ச்சி நாம் உறங்கும் பொழுதும் அதே தொடர், அதே நினைவுடன் கூடிய காட்டு மண்டலத்தில் உள்ள பல ஆன்மாக்களுடைய, மனிதருடைய நினைவலைகளும் நம் செயலின் நினைவலைகளும் உள்ள நிலையில் அதுவும் இதுவும் மோதுண்டு நம் எண்ண சுழற்சியில் நம் எண்ணம் சிக்குண்டு உறக்கத்தில் உள்ள நிலையில் நம் செயல் எண்ணத்தின் தொடர் எண்ணத்தில் நம்மை செல்ல விடாமல், அதாவது நாம் அமைதி கொண்டு உடல் சோர்வுற்று ஆனந்தமாக தூங்க வேண்டும் என்றுதான் செயல்படுகின்றோம். ஆனால் அந்த தொடரை செயல்படுத்த விடாதபடி பிற ஆன்மாக்களுடைய உணர்வுகள் நம் எண்ணத்துடன் அது கலவையாகி எண்ண ஓட்டத்திற்கு நம்மை அந்த ஆத்மா தூண்டி அதன் எண்ண கலவின் ஓட்டமுடனே நாம் செல்லும் நிலை, அதுபோன்ற நிலையில்தான் கனவுகள் ஏற்படுகின்றது. நம் வாழ்க்கைக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லாத பல கனவுகளை, பல நினைவுகளை, பல உணர்வுகளை நாம் காணுகின்றோம். காரணம், உடலை விட்ட ஆன்மாக்களுக்கு உணவும் இல்லை, உறக்கமும் இல்லை. அதாவது உடலை விட்டு பிரிந்தவர்களுக்கு உணவும் இல்லை, உறக்கமும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் மனிதர்கள், உடலுடன் இருப்பவர்கள் உறங்கிடும் வேளையில் அதனுடைய எண்ண நிலைக்கொப்ப, அவரவர்கள் நிலைக்கொப்ப ஆன்மாக்கள், இந்த ஆவி உலக ஆத்மாக்கள் தன் எண்ணத்தை செயல்படுத்த நம் மட்டத்திற்குள் வந்து தன் எண்ணத்தை செயல்படுத்த நம் எண்ணத்தையும் தூண்டத் தொடங்குகிறது. ஆனால் இரவில் நாம் அவ்வாறு கனவு காணும் நிலையில் நல்ல கனவாக இருந்தாலும் சரி, கெட்ட கனவாக இருந்தாலும் சரி, நாம் உறங்கி எழுந்த பிறகு நினைவில் அது வருவதை வைத்து அதே ஓட்டத்தில், அடடா இப்படி கனவு கண்டுவிட்டோமே, இப்படி கனவு வந்துவிட்டதே, இந்த கனவு பழித்திடுமோ, பழித்து விட்டால் என்ன செய்வது, காலையில் கண்ட கனவு பழித்திடும் என்று சொல்லுகின்றாரே என்றெல்லாம் எண்ணத்தில் மோதவிட்டு நம்முடைய நினைவு தொடரில், நம்முடைய சுவாசத்தில் நம் சப்த அலைகள் இதுவும் கலந்து அதனுடைய தொடர்ச்சி ஒரு கயிறு போன்று நம்மை இழுத்து விடுகின்றது. அது நல்ல ஆனந்த நிலை கண்ட கனவும் இப்படித்தான், மற்ற தீமையாக இருந்தாலும் இப்படித்தான். ஆக பகலில் மட்டும் நம் செயல், எண்ணம், செயல் ஈர்ப்புடன் செயல்படுவதில்லை. பகலிற்கு மேல் இரவிலும் நம் எண்ணம் செயல்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இப்படி மாறுபட்ட நிலைகள் கனவாகவோ நினைவாகவோ எண்ணங்களாகவோ செல்வதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழியும் ஈஸ்வரப்பட்டதிலே உணர்த்துகின்றார்கள். ஆகவே படுக்கைக்கு செல்லும் முன், படுக்கையிலே உறங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் நம்மையே அந்த ஜெப நிலையாக நிலைப்படுத்தி முதலிலே நம் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி, அதற்கு பின் அவரவர்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நினைவு கொண்டு வந்து ஓம் என்ற நாதத்துடன் ஓம் ஈஸ்வரா அல்லது ஓம் இயேசுவே, ஓம் முகமது நபியே என்று அவரவர்களுக்கொப்ப அந்த ஒரே எண்ணத்தில் பக்தி கொண்டு அவரவர்கள் பூஜிக்கும் ஆண்டவனின் ஜெபத்தையே உறங்கும் முன் ஜெபித்து கொண்டே உறங்கிடல் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உறக்கம் அமைந்தால் நம் உயிரை சுற்றியுள்ள நம் ஆத்மாவுடன் நாம் எடுக்கும் சுவாசத்தினால் ஓம் என்ற அந்த ஆண்டவனின் ஜெபமே இங்கே சுழன்று கொண்டிருக்கும். நமக்கு முன், நம்முடைய ஆன்மாவிலே, நமக்கு நெஞ்சிக்கு முன். அந்நிலையில்
நம் எண்ணமும், நாம் விழித்துள்ள நிலையில் செய்த செயல் எண்ணமும், அதன் தொடரில் நாம் காணும் கற்பனை எண்ணங்களும் இத்தகைய ஜெப நிலையில் நாம் படுக்கையிலே செயல்படுத்தி அந்த உணர்வோடு நாம் உறங்கும் பொழுது ஆத்மாவுடன் இத்தகைய நிலையில் வந்து மோதுவதில்லை. பல கனவுகள் சிதறுண்டு நாம் காணவும் முடிந்திடாது. ஆக இதைத்தான் இங்கே உறங்கும் பொழுது ஜெப நிலையில் உறங்கிட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஈஸ்வரப்பட்டர். ஆக நம் உயிராத்மாவும் நாம் உறங்கும் நிலையிலும் அமைதி கொண்டு நம்மை காக்கும் இந்த எண்ணத்தினால் ஒவ்வொரு நிலையும் நாம் சீரான வழிகளில் நாம் செயல்பட முடியும். நம்மை நாம் காத்து நாம் ஞான வழியிலே இரவு தூக்கத்திலும் நாம் செயல்படுத்த முடியும். என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்நாளிலே 1/3 பகுதி 8 மணி நேரம் இந்த உறக்கத்திலே தான் கழிக்கின்றோம். இந்த உறங்கும் நிலையை தியான நிலையாக, ஜெப நிலையாக, நாம் போகும் பாதைக்கு உகந்ததாக மன மகிழ்ச்சியுடன் இந்த தூக்கத்தை அருள் உணர்வாக அனுபவித்து நாம் பேரானந்த நிலை கொண்டு உயிரான ஈசனுடன் ஒன்றி, ஞானிகளுடன் ஒன்றி, அருள் உணர்வுடன் அருள் ஆனந்தமாக நாம் கழிக்க வேண்டும். நம் வாழ்க்கையினுடைய பாதை என்றுமே அருள் வழியிலே அமைய வேண்டும். என்றால் இரவிலே ஆனந்தமான தூக்கத்துடன் நல்ல நினைவோடு தூங்கினால் காலை விழிக்கும் பொழுதும் அதே அருள் உணர்வு, அதே இறைவனின் நினைவு, அதே ஈசனின் நினைவு நமக்கு வரும். அது ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த நினைவு நமக்குள் தொடர்ந்து சென்றால் அது ஒரு பாச கயிறாக ஞானிகள் காட்டிய வழியில் நாம் மெய்வழி செல்ல ஏதுவாக இருக்கும். என்றால் இரவு ஆனந்தமான தூக்கம் இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் அன்றாட வாழ்க்கையில் தினசரி பகலிலும் அருள் வழியிலே பயணப்பட முடியும், இன்பமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்குத்தான் இந்த சூட்சுமத்தை நமக்கு ஈஸ்வரப்பட்டவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள்.